பாருங்கள், ரைஸ் வந்து உடையாமல் இருக்குது, அதே போல் குழையாமல் இருக்குது. பாருங்கள், நம்ம வச்சுருக்க தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். நெய் சூடானதும் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துங்கம்மா. முந்திரி இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து லைட்டாக அப்படி வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா கண்ணாடி போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய தக்காளி நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அதாவது 3 வெங்காயம்னா ஒரு தக்காளி. இந்த ரைஸ்க்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும். தக்காளி வந்து நல்லா மசிய வதக்கிடுங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ரைஸ் கம்மியாக செய்ய போகிறேன், அதனால் வந்து கம்மியாக தான் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துக்கிறேன். கூடவே 5 பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் செய்கிற ரைஸ் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் செய்யணுன்னா இது எல்லாமே அப்படியே டபுளாக எடுத்துக்கணும். 2லேருந்து 3 பேருக்கு செய்கிறோன்னா இதை வந்து அப்படியே குறைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துடலாம். புதினா சேர்த்து ஒரு பெரட்டு விட்டாலே போதும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க, ரொம்ப அதிகமாக தேவையில்லை. அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. கிரேவி பார்க்குறதுக்கு இப்படி தான் வரணும். நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் நான் வந்து 3 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்பு அரிசினா 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். 4.5 கப்பு தண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், 4.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் மட்டும் பார்த்துட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 8 நிமிஷத்துலேயே தண்ணி கொதிச்சிடும். ஏன்னா வெறும் தண்ணின்றதுனால சீக்கிரமாக தண்ணி கொதிச்சிடும். பாருங்கம்மா, நான் வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு தான் விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் தண்ணி சேர்த்தோமோ அந்த கப்பில் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இது பழைய அரிசின்றதுனால நான் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் புது அரிசியாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொட்டை லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு அரிசி உடையாத மாதிரி நல்லா மெல்ல கலந்து விடுங்க. பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லியை மேலே சேர்த்துடலாம். அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாமா. நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாமா. இந்த 10 நிமிஷத்தில் நடுவில் எடுத்து ஒரு டைம் கிளறி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இது மேலவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ கலந்து விடலாம். ரைஸ் வந்து உடையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நம்ம கரெக்டான பதத்தில் செஞ்சோமா சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இன்னைக்கு நல்ல ஒரு காரசாரமான மதுரை ஸ்பெஷல் மட்டன் எண்ணெய் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சுக்கா நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பா. இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாம். நான் வந்து 200 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கழுவிட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் இந்த மட்டன் சுக்காவுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். அதனால் வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா விட்டுடலாம். 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 100 கிராம் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் காம்பு எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்குங்க. நம்ம 1 பாதியமாக அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் இதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் சேர்த்து வதங்கிக்கிட்டு இருக்கும் போது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க.
இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே நான் வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்து கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் வந்து ரொம்ப குண்டு குண்டாக வாங்காமல் கொஞ்சம் சின்ன பீஸாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மட்டன் சுக்காவுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் வேகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம குக்கரில் வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் கடாயிலே வேக வைக்க போகிறோம். இந்த மட்டன் சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நீங்கள் மட்டன் எடுத்திங்கன்னா இதை போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கம்மா, மட்டன் சேர்த்து நல்லா ஒரு 6 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 5 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய்த்தூள்லாம் உங்களுக்கு மட்டன் சுக்கா எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு காரசாரமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். மிச்சம் அப்படியே வச்சுடுங்க. மட்டனில் இருக்க தண்ணியே வந்து இறங்குது பாருங்கள். அதனால தான் வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்க சொன்னது. மட்டனில் இருக்க தண்ணியும் அதே போல் வெங்காயத்தோட ஈரப்பதமும் இந்த அளவுக்கு தளத்தளப்பாக தண்ணியாக இருக்குது. இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். மட்டன் சுக்காவுக்கு நல்லா வெந்துடும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, மீடியமான அளவில் வச்சு ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். நல்லா மட்டன் வெந்துடும். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க, அப்படியே விடாதீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கம்மா, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மட்டன் அதே போல் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம குக்கரில் மட்டன் வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மட்டன் சுக்கா செய்கிறத விட நீங்கள் இதே போல் ஓப்பனில் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்ப தனியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக மேட்சாக இருக்கும். அதே போல் சூடான ரைஸோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டா மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா இதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்துட்டு பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா ரெடி. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.